ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை போகப்புறம் சிறகடிக்க ஆசையில் என்னடா அரிய வகை காட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது சண்டை போட்டுட்டா பொண்டாட்டி எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இவர் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னொன்னே சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நானும் சாப்பிடல, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு முறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விட மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் ஊட்டிக்க. இது ஆண்டா அன்பு, இவ்வளோதான் லைஃப். என்னத்தை கோவத்தை பாராட்டி என்னத்தை பண்ண போகிறீங்க? தலைக்கு பிடிச்ச கோவத்தையும் தலகனை பிடிச்ச ஈகோவையும் அழிச்சிட்டாலே நாட்டில் முக்கால்வாசி பேர் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு இங்கே விட்டுட்டு கிளம்பிட்டாரு. என்னப்பா இங்கே விட்டுட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து நேரத்துக்கு ஜூஸ் கொடுக்க வைங்க, இங்கே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு. அங்கே ஒரு பக்கம் மனோஜ்கண்ண சுத்த என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாலேன்னு கோவத்தில் கொந்தளிச்சு போன நம்ம விஜயா போய் எடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து சரசரமாக கிளிக்கிறாங்க. நீ பார்த்து விட்ட பொண்ணு தானே, நீ பார்த்து விட்ட பொண்ணு தானே. இதுக்கு தான் சொந்த பந்த மத்தியில் இந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் தலையிடக்கூடாதுங்கிறது. அதாவது ஒரு பொண்ணு நம்ம என்ன நினைப்போம், அவங்க நல்லா இருக்கட்டும் நினச்சி ஒன்று பண்ணுவோம். அந்த பொண்ணு என்னென்ன விஷயம் மறைக்குது, அந்த பொண்ணை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரியாமல் தான் நம்ம ஒன்று பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, அதுக்கும் மேலே ஐயோ வச்சு செஞ்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்வதியே வேணான்னு சொல்ல சிவு நீங்கள் வராத சுபு டைமிங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சால பறைய தாங்க முடியலங்க. பார்வதியை திட்டி விட்டுட்டு இவங்க கிளம்ப அங்கே ஒரு பக்கம் முருகன் வந்திருக்காரு. யார்? முருகன், முத்து, அதுக்கப்புறம் வித்யா, இவங்க எல்லாருமே மீனாவை பார்க்க வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து குத்தி காமிக்கிறாராமா. குத்தி இப்போ காமிச்சு நீ ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்காமலே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.